அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் நேசம் அகாடமியில் பார்க்க போகிற கிளாஸ் வந்து 6ஆம் வகுப்பில் 2ஆம் பருவமில் குடிமையியலில் தேசிய சின்னங்கள். இந்த லெசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான லெசனு. லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் பார்க்கலாம். இதை மட்டும் பார்த்தாலே போதுமானது தான். ஃபஸ்ட்டு கேள்வி போகலாம். முதல் கேள்வி, புலிவனம் காட்டில் கடல் பகுதியிலிருந்து மலைகள் எவ்வளவு மீட்டர் உயரத்தில் இருந்தன? விடை 2000 மீட்டர். புலிவனம் காட்டில் கடல் பகுதியிலிருந்து மலைகள் எவ்வளவு மீட்டர் உயரத்தில் இருந்தன? விடை வந்து 2000 மீட்டர். ஒரு காட்டின் மைய அச்சு எது? விடை வந்து புலி. மூன்றாவது கேள்வி, செந்தாமரையின் வண்ணம் என்ன? இளம் சிவப்பு. நான்காவது கேள்வி, மயில் தோகை விரித்து ஆடுவதை பார்த்து குளிருக்கு நடுங்குகிறதோ என நினைத்து போர்வை அளித்த குறுநில மன்னன் யார்? பேகன். மயில் தோகை விரித்து ஆடுவதை பார்த்து குளிருக்கு நடுங்குகிறதோ என நினைத்து போர்வை அளித்த குறுநில மன்னன் யார்? விடை வந்து பேகன். ஐந்தாவது கேள்வி, தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எங்குள்ளது? விடை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க விராலிமலை. ஐந்தாவது கேள்வி, தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எங்குள்ளது? புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை. ஆறாவது கேள்வி, நமது நாட்டின் தேசிய பறவை எது? விடை மயில். நமது நாட்டின் தேசிய பறவை எது? மயில். ஏழாவது கேள்வி, மயில் தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? விடை அழகும் கம்பீரமும். ஏழாவது கேள்வி, மயில் தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? விடை அழகும் கம்பீரமும். நீர்வாழ் பாலூட்டி எடுத்துக்காட்டு தருக. விடை ஆற்று ஓங்கில்கள், டால்ஃபின்கள். நீர்வாழ் பாலூட்டி எடுத்துக்காட்டு. விடை ஆற்று ஓங்கில்கள், டால்ஃபின்கள். ஒன்பதாவது கேள்வி, மீயொலி அலைகளை பயன்படுத்தி தன் இரையை பிடிப்பது எது? விடை ஓங்கில், டால்ஃபின். ஒன்பதாவது கேள்வி, மீயொலி அலைகளை பயன்படுத்தி தன் இரையை பிடிப்பது எது? ஓங்கில், டால்ஃபின். பத்தாவது கேள்வி, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் யார்? விடை பாரதியார். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் யார்? பாரதியார். 11வது கேள்வி, ரெண்டாயிரத்தி 525 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயும் இந்தியாவின் நீளமான நதி எது? விடை கங்கை. 2525 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயும் இந்தியாவின் நீளமான நதி எது? கங்கை. 12ஆம் கேள்வி, பிரம்மபுத்திரா ஆற்றின் நீளம் என்ன? விடை 3848 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா ஆற்றின் நீளம் என்ன? 3848 கிலோமீட்டர். முகலாயர் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழத்தின் பெயர் என்ன? விடை இமாம் பசந்த். இது முக்கியமான ஒரு கேள்வி. முகலாயர் காலத்தில் ராஜாவுக்காகவே உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழத்தின் பெயர் இமாம் பசந்த். 14ஆம் கேள்வி, புலிவனக்காட்டில் மூதா என்று சொல்லக்கூடிய மரம் எது? விடை ஆலமரம். புலிவனக்காட்டில் மூதா என்று சொல்லக்கூடிய மரம் எது? ஆலமரம். உலகின் மிகப்பெரிய ஆலமரம் எங்கு உள்ளது? விடை கொல்கத்தாவின் ஔரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் தான் அந்த மிகப்பெரிய ஆலமரம் இருக்குது. 16வது கேள்வி, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆலமரம் எங்குள்ளது? விடை அடையாறு தியாசாபிகல் சொசைட்டி. மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆலமரம் எங்கு உள்ளது? அடையாறு தியாசாபிகல் சொசைட்டி. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்வி தான். ஒன்று, உலகத்தில் மிகப்பெரிய ஆலமரம் எது? இன்னொன்று, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆலமரம் எது? கேள்வி வந்து குழப்பிக்காதீங்க. உலகத்தில் அப்படின்னும் போது கொல்கத்தாவில் வரும். ஔரா பகுதியில் இருக்க இந்திய தாவரவியல் பூங்கா.
அதுவே தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அடையாறில் இருக்குது. 17வது கேள்வி, கூற்று 1. உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை கருநாகம். 2ஆம் கூற்று, கருநாகம் 18 அடி நீளம் வளரும் நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமானது இது. இந்த 2 கூற்றுமே சரியான கூற்று தான். முதல் கூற்று பாருங்கள், உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை கருநாகம். கருநாகம் 18 அடி நீளம் வளரும் நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமானது இதுதான். 18வது கேள்வி, மிகவும் கூச்ச சுபாவம் கொண்ட உயிரினம் எது? விடை புலி. மிகவும் கூச்ச சுபாவம் கொண்ட உயிரினம் எது? விடை புலி. 19வது கேள்வி, நமது நாட்டின் தேசிய மரம் எது? விடை ஆலமரம். அதாவது நம்ம நாட்டோட தேசிய மரம் ஆலமரம் தான் அப்படின்னு அறிவித்தது 1950. இந்த வருஷங்களும் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வருஷங்களை வச்சும் பொறுத்துக்க மாதிரி கூட கேட்கலாம். 20வது கேள்வி, நமது நாட்டின் தேசிய மலர் எது? தாமரை. இதுவும் 1950 தான் அறிவித்தாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நமது நாட்டின் தேசிய மலர் எது? தாமரை. இதுவும் 1950 தான் அறிவித்தாங்க. 21வது கேள்வி, நமது நாட்டின் தேசிய விலங்கு எது? புலி. இது 1973. நமது நாட்டின் தேசிய பாரம்பரிய விலங்கு எது? யானை. இது 2010. மறுபடியும் சொல்கிறேன், நமது நாட்டின் தேசிய பாரம்பரிய விலங்கு எது? யானை. 2010 அறிவிச்சிருப்பாங்க. நமது நாட்டின் தேசிய நதி எது? கங்கை. இது 2008. நமது நாட்டின் தேசிய நதி எது? விடை கங்கை. நம் தேசிய நுண்ணுயிரி எது? லாக்டோபேசில்லஸ். இது 2012. 24வது கேள்வி, நம் தேசிய நுண்ணுயிரி எது? விடை லாக்டோபேசில்லஸ். 2012 அறிவிச்சிருப்பாங்க. 25ஆம் கேள்வி, நமது நாட்டின் தேசிய நீர்வாழ் உயிரி எது? ஆற்று ஓங்கில். இது 2010. இப்போ பாருங்கள், 2010 என்னெல்லாம் பார்த்திங்கன்னா யானை, ஆற்று ஓங்கில் அதெல்லாம் வரும். கங்கை 2008. புலி 1973 வரும். அதே மாதிரி 27வது கேள்வி, நமது நாட்டின் ஊர்வன உயிரி எது? ராஜநாகம். நமது நாட்டின் தேசிய பழம் எது? மாம்பழம். இதுவும் 1950 சொல்லியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், நமது நாட்டின் தேசிய பழம் மாம்பழம் சொல்லணும். அது 1950. தேசிய ஊர்வன உயிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜநாகம் சொல்லுவாங்க. தேசிய நீர்வாழ் உயிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆற்று ஓங்கில். தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசில்லஸ். தேசிய நதி கங்கை. தேசிய விலங்கு புலி. தேசிய பாரம்பரிய விலங்கு யானை. இதோட வருஷங்களும் நீங்கள் கரெக்டாக மனசில் பதிய வச்சுக்கோங்க. அடுத்த 28வது கேள்வி, இந்திய காடுகளின் நிஜ ராஜா என்று அழைக்கப்படும் விலங்கு எது? புலி. இந்திய காடுகளின் நிஜ ராஜா என்று அழைக்கப்படும் விலங்கு எது? விடை புலி. 29வது கேள்வி, தமிழகத்தின் மாநில விலங்கு எது? வரையாடு. தமிழகத்தின் மாநில விலங்கு எது? வரையாடு. 30வது கேள்வி, தமிழகத்தின் மாநில பறவை எது? மரகத புறா. தமிழகத்தின் மாநில பறவை எது? மரகத புறா. 31வது கேள்வி, தமிழகத்தின் மாநில மலர் எது? செங்காந்தள் மலர். தமிழகத்தின் மாநில மலர் எது? செங்காந்தள் மலர். 32வது கேள்வி, தமிழகத்தின் மாநில மரம் எது? விடை பனைமரம். 32வது கேள்வி, மாநிலத்தின் அதாவது நம்ம தமிழகத்தோட மாநில மரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பனைமரம். 33வது கேள்வி, தேசிய கொடியின் நீள அகல விகிதங்கள் 3:2. தேசிய கொடியின் நீள அகல விகிதங்கள் 3:2. இப்போ நான் சொன்னதே பொறுத்துக்க மாடலில் கொடுத்துருக்கோம். 34வது கேள்வியில்
தேசிய சின்னங்களை நம்ம அந்த வருஷப்படி அந்த எந்த வருஷத்தில் வந்து அறிவித்தாங்க அப்படின்றது. ஆலமரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1950. இந்த சைடு வந்து உங்களுக்கு கேள்வி இருக்கும், இந்த சைடு வந்து பதில் இருக்கும். நான் டைரெக்டாக பதிலே படிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆலமரம். ஆலமரம் உங்களுக்கு தெரியும் 1950. தாமரை வந்து பார்த்திங்கன்னா 1900, அதுவும் 50 தான். மாம்பழம் வந்து பார்த்தோம்னா அதுவும் 1950 தான். மயில் வந்து 1963. புலி வந்து 1973. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம், தாமரை, மாம்பழம், அதாவது தேசிய பழம், தேசிய மலர், தேசிய மரம், இது எல்லாமே 1950 வந்து அறிவிச்சிருப்பாங்க. மயில் வந்து 1963லேயும், புலி வந்து 1973லேயும் அறிவிச்சிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், கங்கை ஆறு. கங்கை ஆறு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 2008. ஆற்று ஓங்கிலும் யானையும் வந்து பார்த்திங்கன்னா 2010. லாக்டோபேசிலஸ் வந்து 2012. ஸோ இந்த வருஷம் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கங்கை ஆறு வந்து தேசிய நதி, ஆற்று ஓங்கல் வந்து என்னது, யானை வந்து பாரம்பரிய விலங்கு, தேசிய நுண்ணுயிரி வந்து லாக்டோபேசிலஸ். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், 36வது கேள்வி. தேசிய கொடி பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. முதல் கூற்று, காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. பச்சை நிறம் செழுமையையும் வளத்தையும் குறிக்கிறது. மூன்றாவது கூற்று, வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. நான்காவது, கருநீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது. இந்த 4 கூற்றுமே சரியான கூற்று தான். பாருங்கள், காவி நிறம் என்ன சொல்கிறோம், தைரியமும் தியாகமும். பச்சை நிறம்னால் என்ன சொல்லுவோம், செழுமை பலம். வெள்ளைன்னா என்ன சொல்கிறோம், நேர்மை அமைதி தூய்மை. கருநீல நிறம் என்ன சொல்கிறோம், அந்த அசோக சக்கரம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த கருநீல அறவழி அமைதி, இது எல்லாத்தையும் வலியுறுத்துகிறது. அப்போது இந்த 4 கூற்றுகளுமே என்னது, சரியானது தான். உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? 70% விட. பாருங்கள், உலகத்தில் இருக்க மொத்த புலிகளில் இந்தியா எவ்வளோ இருக்குது, 70%. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக. பூனை இனத்தின் மிகப்பெரியது. நான் விடையை டைரெக்டாகவே படிக்கிறேன். பூனை இனத்தில் மிகப்பெரியது எது, புலிதான். வற்றாத ஆறு கங்கை. உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு ராஜநாகம். விட்டமின் சொல்லுவோம் இல்லையா, விட்டமின் எல்லாம் ஒன்று தான். ஏ சி டியை அதிக அளவில் கொண்டுள்ளது எது, மாம்பழம். இப்போ 4 பாருங்கள், பூனை இனத்தில் மிகப்பெரியது புலி, வற்றாத ஆறு கங்கை, உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு எது, ராஜநாகம், வைட்டமின் ஏ சி டியை அதிக அளவில் கொண்டுள்ளது மாம்பழம். அடுத்த 39வது கேள்வி, ராஜநாகத்தின் அறிவியல் பெயர் என்ன? ஓஃபிபிகாகஸ் ஹானா. ராஜநாகத்தின் அறிவியல் பெயர் என்னது, ஓஃபிபிகாகஸ் ஹானா. தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் என்ன? எப்படி இந்தியாவுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான் தமிழகத்துக்கும் இருக்குது. நேரடியாக பாருங்கள், நேரடியாக பொறுத்திருக்கோம். இப்போ மாநில விலங்கு என்ன சொன்னோம், வரையாடு. மாநில பறவை மரகத புறா. மாநில மலர் செங்காந்தல் மலர். மாநில மரம் பனைமரம். அடுத்தது பாருங்கள், அசோக சக்கரத்தில் இடம்பெற்றுள்ள ஆரங்கள் எத்தனை? 24. 42வது கேள்வி, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. விடை வந்து பார்த்திங்கன்னா பெங்காலி வெங்கையா, ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? பெங்காலி வெங்கையா அப்படின்றவர். அவரோட சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா. 43வது கேள்வி, விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி தான். இதுக்கு முன்னால் குரூப் 4ல் கேட்டிருப்பாங்க. குடியாத்தம், அதாவது வேலூர் மாவட்டத்தில் இருக்க குடியாத்தம் அப்படின்ற ஒரு ஊரில் தான் தேசிய கொடி வந்து நெஞ்சாங்க. அடுத்தது 44வது கேள்வி, மூவண்ண கொடியை ஆகஸ்ட் 15, 1947 செங்கோட்டையில் ஏற்றியவர் யார்? பண்டித ஜவஹர்லால் நேரு. 15/8/1947 அது டேட் சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. சுதந்திர தின அன்னைக்கு செங்கோட்டையில் கொடியேற்றினவர் யார்?
குடியரசு தினம் அன்னைக்கு கொடியேற்றுறவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சுதந்திர தினம்னா பிரதமரை ஏற்றுவாங்க, குடியரசு தினம்னா குடியரசுத் தலைவர் ஏற்றுவாங்க. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் முதல் தேசிய கொடி தற்போது எங்கே உள்ளது? ஃபஸ்ட்டு அந்த நெஞ்சிருப்பாங்க இல்லையா, குடியாத்தமில் நெய்யப்பட்ட முதல் தேசிய கொடியை பத்திரமா இன்னைய வரையும் பாதுகாத்துட்டு வராங்க. சென்னையில் இருக்க புனித ஜார்ஜ் கோட்டையில் வச்சு இன்னைய வரையும் பாதுகாத்துட்டு வராங்க. 45வது கேள்வி, இந்தியாவின் முதல் தேசிய கொடி தற்போது எங்கு உள்ளது? சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை. 46வது கேள்வி, திருப்பூர் குமரன் பிறந்த ஊர் எது? விடை பார்த்திங்கன்னா சென்னிமலை, ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? திருப்பூர் குமரன் பிறந்த ஊர் எது? விடை சென்னிமலை, ஈரோடு மாவட்டம். 47வது கேள்வி, காந்தியை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் கலந்து காவல்துறையினரின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் நீத்தவர் யார்? விடை திருப்பூர் குமரன். காந்தியை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் கலந்து காவல்துறையினரின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் நீத்தவர் யார்? திருப்பூர் குமரன். 48வது கேள்வி, கொடிக்காத்த குமரன் என்ற பெயர் பெற காரணமான நிகழ்வு எந்த ஆண்டு நடைபெற்றது? விடை 1932. மறுபடியும் சொல்கிறேன், கொடிக்காத்த குமரன் என்ற பெயர் பெற காரணமான நிகழ்வு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1932. 49வது கேள்வி, திருப்பூர் குமரனின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு எப்படி சிறப்பித்துள்ளது? அஞ்சல் தலை வெளியிட்டு. திருப்பூர் குமரனின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு எப்படி சிறப்பித்துள்ளது? அஞ்சல் தலை வெளியிட்டு. திருப்பூர் குமரனுக்கு எந்த ஆண்டு மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது? 2004. இதெல்லாம் கேட்பாங்க குரூப் 4ல். ஸோ அதனால் குரூப் 4, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எல்லாத்துக்குமே இது முக்கியமான கேள்வி தான். பாலிட்டியை பொறுத்தவரையும் 6th to 12th ரொம்ப முக்கியம்தான். சரிங்களா? 50 இப்போ படிக்க போகிறோம். திருப்பூர் குமரனுக்கு எந்த ஆண்டு மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது? 2004. 51வது கேள்வி, திருப்பூர் குமரன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? விடை கொடிக்காத்த குமரன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். திருப்பூர் குமரன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? கொடிக்காத்த குமரன் அப்படின்ட்டு. 52வது கேள்வி, சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? விடை ஜனவரி 26, 1950. சாரநாத் அசோகத்தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 26, 1950. 53வது கேள்வி, சாரநாத் கல்தூணின் அடிப்பகுதியில் பொறிக்கப்பட்டுள்ள வாசகம் என்ன? விடை சத்தியமேவ ஜெயதே. சாரநாத் கல்தூணின் அடிப்பகுதியில் பொறிக்கப்பட்டுள்ள வாசகம் என்ன? விடை சத்தியமேவ ஜெயதே. 54வது கேள்வி, சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் என்ன? விடை வாய்மையே வெல்லும். சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் என்ன? விடை வாய்மையே வெல்லும். 55வது கேள்வி, தேசிய இலச்சினை எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது? விடை 2 பகுதிகளை கொண்டுள்ளது. தேசிய இலச்சினை எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது? 2 பகுதிகளை கொண்டுள்ளது. 56வது கேள்வி, நம் தேசிய இலச்சினையில் 4 சிங்க உருவங்கள் இருப்பினும் நாம் காணக்கூடியது எத்தனை? 3 மட்டுமே. விடை நம் தேசிய இலச்சினையில் 4 சிங்க உருவங்கள் இருப்பினும் நாம் காணக்கூடியது எத்தனை? விடை 3. 57வது கேள்வி, இந்தியாவின் இலச்சினையில் அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள விலங்குகள் எவை? இந்தியாவின் இலச்சினையின் அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள விலங்குகள் எவை? யானை, அதாவது ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்காக, குதிரை வேகம், காளை அப்படின்றது கடின உழைப்பு, சிங்கம் கம்பீரம். அப்படி சொல்கிற விடை
யானை ஆற்றல், குதிரை வேகம், காளை கடின உழைப்பு, சிங்கம் கம்பீரம். 58வது கேள்வி, அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது எங்கு பாதுகாக்கப்படுகிறது? விடை சாரநாத் அருங்காட்சியகம். அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது எங்கு பாதுகாக்கப்படுகிறது? சாரநாத் அருங்காட்சியகத்தில் தான் பாதுகாத்து வச்சுருக்காங்க. 59வது கேள்வி, நமது தேசிய கீதம் எது? விடை ஜனகணமன. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 60வது கேள்வி, இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? விடை ரவீந்திரநாத் தாகூர். இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? விடை ரவீந்திரநாத் தாகூர். 61வது கேள்வி, தேசிய கீதம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? விடை வங்காளம். தேசிய கீதம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? வங்காளம். 62வது கேள்வி, தேசிய கீதத்தின் இந்தி மொழியாக்கம் எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய கீதத்தை ஃபஸ்ட்டு ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுவார்னா வங்காளத்தில் எழுதுவார். எழுதின பிறகு அதை ஹிந்தியில் மொழிபெயர்ப்பாங்க. மொழிபெயர்த்த பிறகு நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சபையால் அந்த தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜனவரி 24, 1950. சரிங்களா? தேசிய கீதம் முதலாக எங்கு பாடப்பட்டது? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு முன்னாலேயும் குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. 63வது கேள்வி இது. தேசிய கீதம் முதலாக எங்கு பாடப்பட்டது? டிசம்பர் 27, 1911 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கொல்கத்தாவில். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நிறைய பிளேஸில் நடந்துகிட்டே இருக்கும். அதில் 1911 கல்கத்தாவில் தான் ஃபஸ்ட்டு நடந்தது. அப்போ தான் டிசம்பர் 27 தான் இந்த தேசிய கீதம் முதலாக பாடினாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அது இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வேறு. அது ஹிந்தி மொழியாக்கம் பண்ணி தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அது ஜனவரி 24, 1950. அதுக்கப்புறம் எல்லோரும் பாட ஆரம்பித்தாங்க. அது வேறு. முதல்ல தேசிய கீதம் எங்கே பாடினாங்க அப்படின்ற கேள்விக்கு 1911 டிசம்பர் 27 கல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதலாக தேசிய கீதம் பாடப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 64வது கேள்வி, தேசிய கீதம் பாடப்படும் கால அளவு எவ்வளவு? விடை 52 வினாடிகள். தேசிய கீதம் பாடப்படும் கால அளவு. விடை 52 வினாடிகள். 65வது கேள்வி, இந்தியாவின் தேசிய பாடல் எது? விடை வந்தே மாதரம். இந்தியாவின் தேசிய பாடல் எது? விடை வந்தே மாதரம். 66வது கேள்வி, வந்தே மாதரம் என்ற பாடலை எழுதியவர் யார்? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் என்ற பாடலை எழுதியவர் யார்? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இது ஒரு முக்கியமான கேள்விதான். 67வது கேள்வி, எந்த பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது? எந்த பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது? இதுவும் முக்கியமான கேள்விதான். விடை வந்தே மாதரம். 68வது கேள்வி, வந்தே மாதரம் பாடல் தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் என அறிவித்தவர் யார்? ராஜேந்திர பிரசாத். விடை பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத். வந்தே மாதரம் என்ற பாடல் தேசிய கீதம் என்ன ஜனகணமன இருக்கு இல்லையா, அதுக்கு இணையான தேசிய பாடல் தான் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ராஜேந்திர பிரசாத். 69வது கேள்வி, வந்தே மாதரம் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? இதுவும் ஜனவரி 24, 1950 தான். இதே ஜனகணமனவும் என்னது, அதே ஜனவரி 24, 1950 தான். அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 70வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவர் யார்?
ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவர் ராஜேந்திர பிரசாத். 71வது கேள்வி, வந்தே மாதரம் என்ற பாடல் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது? விடை ஆனந்த மடம். 71வது கேள்வி பாருங்க, வந்தே மாதரம் என்ற பாடல் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது? விடை ஆனந்த மடம். 72வது கேள்வி, இந்தியாவின் தேசிய உறுதிமொழி என்ன? விடை இந்தியா எனது தாய்நாடு. இந்தியாவின் தேசிய உறுதிமொழி என்ன? இந்தியா எனது தாய்நாடு. 73வது கேள்வி, இந்தியாவின் தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார்? அதாவது இந்தியா எனது தாய்நாடு இருக்கு இல்லையா, அதை எழுதியவர் யார்? பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான கேள்வி தான். இந்தியாவின் தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார்? பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். 74வது கேள்வி, இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் உறுதிமொழி எந்த மொழியில் எழுதப்பட்டது? விடை தெலுங்கு. 74வது கேள்வி, இந்தியா எனது தாய்நாடு அப்படின்ற ஒரு உறுதிமொழி இருக்கு இல்லையா, அது எந்த மொழியில் எழுதுனாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கில் தான் எழுதியிருப்பாங்க. பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் தான் எழுதியிருப்பாங்க. இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய கீதம் யார் எழுதுனாங்க? ஃபஸ்ட்டு அது வங்காளத்தில் எழுதியிருப்பாங்க. சரிங்களா, ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தேசிய வந்தே மாதரம் யார் எழுதுனாங்க? சரிங்களா, அடுத்து தேசிய உறுதிமொழி யார் எழுதுனாங்க? அது எந்த லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு எழுதுனாங்க? அடுத்து எந்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியலமைப்பினால்? இதெல்லாம் கேள்வி உங்களுக்கு அதிகமாக கேட்குற பகுதி. அடுத்தது 75வது கேள்வி, லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கி நுண்ணுயிரி எந்த ஆண்டு தேசிய நுண்ணுயிரி அங்கீகரிக்கப்பட்டது? இது ஆல்ரெடி தான். லாக்டோபேசில்லஸ் டெல்புரிக்கி நுண்ணுயிரி எந்த ஆண்டு தேசிய நுண்ணுயிரி அங்கீகரிக்கப்பட்டது? 2012. 76வது கேள்வி, பாலில் இருந்து கிடைக்கும் எந்த பொருள் செரிமானத்துக்கும் வயிற்றுக் கோளாறுகளுக்கும் குளிர்ச்சி தருவதற்கும் அறியப்பட்டது? தயிர். பாலில் இருந்து கிடைக்கும் எந்த பொருள் செரிமானத்துக்கும் வயிற்றுக் கோளாறுகளுக்கும் குளிர்ச்சி தருவதற்கும் அறியப்பட்டது? விடை தயிர். 77வது கேள்வி, இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் என்ன? விடை ரூபாய். இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் என்ன? விடை ரூபாய். 78வது கேள்வி, 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு, அதாவது ருப்பியா அப்படின்ற பேர் வச்சுருப்பாங்க, அதுதான் இப்போ ரூபாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஒரு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டேஷ் வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு ரூபியா அப்படின்னு பேர் இருந்தது. ஹர்ஷா சூரி அப்படின்ற ஒரு மன்னர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்? வெள்ளி நாணயத்திற்கு ரூபியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். அதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதான் மருவி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ ஃபஸ்ட்டு அவர் வெளியிட்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு. 79வது கேள்வி, இது அந்த ரூபாயோட சின்னம். அந்த சின்னத்தை 2010ஆம் ஆண்டு வடிவமைத்த டி. உதயகுமார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? தமிழகத்தை சேர்ந்தவர் தான் அவர். இது இதுக்கு முன்னால் நம்மளுக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் முக்கியமான கேள்வி. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்கும். தேசிய சின்னங்களில் முக்கியமான கேள்விகள் நல்லா பார்த்துக்கோங்க. 80வது கேள்வி, கிபி 78இல் சக ஆண்டு முறை யார் காலத்தில் தொடங்கியது? கிபி 78இல் சக ஆண்டு முறை யார் காலத்தில் தொடங்கியது? கனிஷ்கர். 81வது கேள்வி, சக ஆண்டு என்று தொடங்கியது? மார்ச் 22. லீப் வருஷத்தில் பார்த்திங்கன்னா மார்ச் 22. அதுவே சாதா இதில் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 21. 81வது கேள்வி பாருங்கள், சக ஆண்டு என்றைக்கு தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் 22. லீப் ஆண்டுகளில் பார்த்தோன்னா மார்ச் 21 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டுமே அந்த டேட் மாறும். லீப் வருஷம்னா நம்மளுக்கு பிப்ரவரியில் ஒரு நாள் கூடும் போது மார்ச்சில் ஒரு நாள் என்ன ஆகும்? குறையும். அதனால் அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. 82வது கேள்வி, பிரபல வான் இயற்பியலார்
மேக்நாத் சாகா தலைமையிலான நாள்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் எப்போது தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1957 மார்ச் 22. பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாள்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் எப்போது தேசிய நாள்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1957 மார்ச் 22. 83வது கேள்வி, சம பகல் இரவு நாள் இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி தான். மார்ச் 22. 84வது கேள்வி, இது சம பகல் இரவு நாள் லீப் வருடத்தில் என்ன நாள்? நீங்கள் ஒரு தேதி நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது சம பகல் இரவு நாள்னா மார்ச் 22. அதுவே லீப் வருஷம் அப்படின்னு அவங்க கேள்வியில் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு நாள் குறைச்சி நீங்கள் மார்ச் 21 போட்டுங்க. ரெண்டுமே படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழம்பிடும். 85வது கேள்வி, பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட இந்திய மக்களிடையே நாட்டுப்பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்ப்பதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது எது? விடை தேசிய சின்னங்கள். பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட இந்திய மக்களிடையே நாட்டுப்பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்ப்பதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது எது? தேசிய சின்னங்கள். நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமையை பெற்றவர் யார்? டி.கே. பட்டம்மாள். இவங்க வந்து ஒரு கர்நாடக இசை பாடகி. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க டிஎன்பிஎஸ்சியில், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 86வது கேள்வி, நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற அந்த பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமையை பெற்றவர் யார்? டி.கே. பட்டம்மாள். இவங்க வந்து ஒரு கர்நாடக இசை பாடகி. 87வது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர நாளன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் யார்? விடை பிரதமர். இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1950 ஜனவரி 24. இந்த நாள் தான் நம்மளுக்கு வந்து குடியரசு நாள் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டாடுவோம். 89வது கேள்வி, இந்தியா குடியரசு ஆனதை முன்னிட்டு ஆண்டுதோறும் நாம் கொண்டாடும் விழா எது? குடியரசு நாள். 90வது கேள்வி, இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள் எது? குடியரசு நாள். 91வது கேள்வி, 1947 ஆண்டு நாடு விடுதலை பெற்றாலும் அதற்கு பிறகும் இந்தியாவில் கௌரவ தலைவராக இருந்தவர் யார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 1947, அதாவது என்ன, 1947 நம்மளுக்கு விடுதலை கொடுத்தாலும் அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு வந்து இந்தியாவில் ஒரு கௌரவ தோற்றத்தில் தலைவராக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிட்டன் அரசி தான் இருந்தாங்க. 92வது கேள்வி, குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்ட பிறகு நாட்டின் முதல் குடிமகன் யார்? விடை குடியரசுத் தலைவர். 93வது கேள்வி, குடியரசு நாளில் செங்கோட்டையில் யார் கொடியேற்றுவார்? இது ஒரு முக்கியமான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதந்திர தின விழாக்கு செங்கோட்டையில் கொடியேற்றுற பிரதமர், அதுவே குடியரசு நாளில் செங்கோட்டையில் கொடியேற்றுற குடியரசுத் தலைவர். 94வது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு நாளில் 3வது நாள் பாசறைக்கு திரும்புதல் விழா சிறப்பாக நடைபெறும் எனில் அந்த நாள் எது? ஜனவரி 29. இது முக்கியமான கேள்வி தான். ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு நாளில் 3வது நாள், அதாவது பாசறைக்கு திரும்புதல் விழா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அந்த விழா நடைபெறும் நாள் எது? ஜனவரி 29. 95வது கேள்வி, பாசறைக்கு திரும்புதல் நிகழ்வின் முதல் விருந்தினர் யார்? விடை குடியரசுத் தலைவர். 96வது கேள்வி, தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் எது? விடை அக்டோபர் 2. 97வது கேள்வி, யாருடைய பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக 2007 அங்கீகரித்து ஐநா சபை கொண்டாடி வருகிறது? இது எப்படி கேட்பாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும்.
அகிம்சை நாள் அப்படின்னா காந்தி பிறந்த நாள் அக்டோபர் 2. அது எப்போ அங்கீகரித்தாங்க, யார் அங்கீகரித்தாங்க, இதுதான் நம்மளுடைய கேள்வியாக கேட்பாங்க. 2007 ஐநா சபை தான் அங்கீகரித்து அதிலேருந்து தான் கொண்டாட ஆரம்பித்தாங்க அகிம்சை நாள். ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி தான். யாருடைய பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக 2007 அங்கீகரித்து ஐநா சபை கொண்டாடி வருகிறது? விடை காந்தி பிறந்த நாள். 98வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சபை மூவண்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்ட நாள் எது? 1947 ஜூலை 22. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சபை மூவண்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்ட நாள் 1947 ஜூலை 22 அன்னைக்கு தான் ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ இதுவரையும் பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேசிய சின்னங்கள் அப்படின்ற லெசனில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஸ்டின்ஸ். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யார்? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெங்காலி வெங்கையா, ரவீந்திரநாத் தாகூர், பங்கிம் சந்திர சட்டர்ஜி, காந்திஜி. நம்மளுக்கு தேசிய பாடல் வந்தே மாதரம்னா யார்? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. விடை அதுதான். அடுத்து பாருங்கள், இந்தியாவின் தேசிய கீதம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. விடை ஜனகணமன. 3வது கேள்வி, ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார்? அதில் தான் நம்மளுக்கு வந்தே மாதரம் பாட்டு வந்திருக்கும். அப்போ அதை எழுதினவர் யார்? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அக்பர், ரவீந்திரநாத் தாகூர், பங்கிம் சந்திர சட்டர்ஜி, ஜவஹர்லால் நேரு. விடை பங்கிம் சந்திர சட்டர்ஜி. 4வது கேள்வி, டேஷ் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம்? விடை பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி. 5வது கேள்வி, நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன? எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கருநீலம். 6வது கேள்வி, இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது? சென்னையில் இருக்க புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்குது. விடை உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் சென்னை கோட்டைன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு விடை. அடுத்த 7வது கேள்வி, தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? தெரியுங்க எல்லாருக்கும். விடை ரவீந்திரநாத் தாகூர். 8வது கேள்வி, தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு? விடை இதில் பாருங்கள், 2 கொடுத்துருப்பாங்க. 52 நிமிடங்களும் கொடுத்துருப்பாங்க, 52 வினாடிகளும் கொடுத்துருப்பாங்க. அதனால் கவனமாக டிக் பண்ணுங்கள். விடை பார்த்திங்கன்னா 52 வினாடிகள். 9வது கேள்வி, 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார்? 1896 தேசிய காங்கிரஸ் மாநாடு வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை ரவீந்திரநாத் தாகூர். 10வது கேள்வி, விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் யார்? விடுதலை நாள்னா என்னது? உங்களுக்கு சுதந்திர தினமா இல்லை குடியரசு தினமானு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. விடுதலை நாள் என்னது? சுதந்திர தினம். அப்போ டெல்லியில் செங்கோட்டையில் கொடியேற்றவர் யார்? பிரதம அமைச்சர் தான். இது ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க. அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, இந்திய தேசிய இலச்சினை டேஷில் உள்ள அசோக தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? விடை சாரநாத். இந்தியாவின் தேசிய கனி டேஷ்? விடை மாம்பழம். இந்தியாவின் தேசிய பறவை டேஷ்? மயில். இந்தியாவின் தேசிய மரம் டேஷ்? ஆலமரம். 1947 விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி டேஷ் என்னும் இடத்தில் நெசவு செய்யப்பட்டது? விடை குடியாத்தம். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் டேஷ்? பெங்காலி வெங்கையா, ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர். சக ஆண்டு முறையை துவக்கியவர் யார்? டேஷ்? விடை கனிஷ்கர். இந்தியாவின் மிக நீளமான ஆறு டேஷ்? கங்கை. இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் டேஷ்? டி உதயகுமார். இவர் தமிழகத்தை சேர்ந்தவர். 10வது கேள்வி, தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் டேஷ் ஆரங்களை கொண்டது? 24. சரியானதை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வி, நான்முக சிங்கம் தற்போது டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது?
இங்கே 2 ஆப்ஷன் பின்னால் கொடுத்துருக்காங்க. கொல்கத்தா, சாரநாத். சாரநாத் தான். ரெண்டாவது, தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950. டேஷ் இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லாக்டோபேசிலஸ். இது வந்து டேஷு. காவி அப்படின்னா தைரியம், வெள்ளைனா டேஷ் நேர்மை, குதிரை வந்து ஆற்றல், காளை வந்து கடின உழைப்பு. 1947 வந்து விடுதலை நாள், 1950 வந்து குடியரசு நாள். இது வந்து பாருங்கள், ஒரு பொறுத்துக்க மாதிரி யார் யார் என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு. விடை நேரடியாகவே சொல்லிடுறேன். ரவீந்திரநாத் தாகூர் அவர் வந்து தேசிய கீதம். பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்து தேசிய பாடல். பெங்காலி வெங்கையா என்ன பண்ணியிருப்பார்? தேசிய கொடியை வடிவமைச்சிருப்பார். மேக்நாத் சாகா அவர் வந்து வான் இயற்பியலார். அடுத்தது, பொருந்திய பின் பொருந்தாதது எது? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேசிய ஊர்வன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜநாகம். தேசிய நீர்வாழ்வன எது? டால்ஃபின். தேசிய பாரம்பரிய விலங்கு எது சொல்லுவோம்? ஆக்சுவலாக யானை சொல்லணும். ஆக்சுவலாக இங்கே யானை கிடையாது. அப்போ தவறான பொருத்தம். தேசிய நுண்ணுயிரி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா லாக்டோபேசிலஸ். அடுத்தது, தவறான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும். தேசிய கொடியின் நீள அகலம் 3:2 என்ற விதத்தில் உள்ளது. இது சரியான கூற்று தான். அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது. இதுவும் சரியான கூற்று தான். அசோக சக்கரம் வெளிர் நீல நிறமுடையது. தவறான கூற்று. கருநீல நிறமுடையது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், பெங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார். இதுவும் கரெக்டு தான். விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் உள்ளது. இது தப்பு. ஆக்சுவலாக தேசிய கொடி எங்கே இருக்குது? இப்போதைக்கு எங்கே இருக்குதுன்னா சென்னையில் இருக்குது. ஸோ அது புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்குது. ஸோ அடுத்த 3rd ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி குடியாத்தத்தில் தான் நெசவு செய்யப்பட்டது. இதுவும் சரிதான். அடுத்தது, சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும். ஆகஸ்ட் 15 அன்று விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 26 அன்று குடியரசு நாள் கொண்டாடப்படுகிறது. தவறான கூற்று. குடியரசு நாள் வந்து ஜனவரி 26. அக்டோபர் 12 அன்று காந்தி ஜெயந்தி. காந்தி ஜெயந்தி வந்து அக்டோபர் 2. அப்போ இது ரெண்டுமே தவறான கூற்று தான். முதல் ஆப்ஷன், அதாவது ஆகஸ்ட் 15, அது மட்டும்தான் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது. இது மட்டும்தான் சரியான சொற்றொடர். இது வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதில் இருக்கிற லைன் பை லைன் கொஸ்டின்ஸு, புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்களோ, குரூப் 2வாக இருக்கட்டும், குரூப் 4ஆக இருக்கட்டும், இல்லை டிஆர்பி அந்த மாதிரி படிக்கிறவங்க, பாலிட்டியில் படிக்க போகிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட்.